ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு நியூட்ரியன்ஸ் அப்படின்னாலே ப்ரோட்டீன் தாங்க. அந்த ப்ரோட்டீன் ரிச்சான ஹோம்மேட் பவுடர் தான் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்க்க போகிற ப்ரோட்டீன் பவுடர் அப்படின்றது வெயிட் லாஸில் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, ப்ரோட்டீன் இருந்தால் தான் நம்மளோட மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்கின் டோன் ஆகும், ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் நம்ம ரொம்ப டயர்டாக ஆகாமல் எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஒரு பொருளை ப்ரோட்டீனாக வாங்குறது, ப்ரோட்டீன் பவுடர் இப்போ மார்க்கெட்டில் நிறையா இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. யூஸ் பண்ணலாம், பட் அந்த விதமான ப்ரோட்டீன் அப்படின்றது உணவு பொருட்கள்லேருந்து இன்ஸ்டண்ட்டாக எடுக்கிறது தான் சொல்லுவாங்க. பட் அது நான் அந்த அளவுக்கு எதுவும் யூஸ் பண்ணது இல்லை. இப்போ வரைக்கும் நான் எதுவுமே கடையில் வாங்கி எந்த விதமான ப்ரோட்டீன் பவுடரும் யூஸ் பண்ணல, வீட்டில் இருந்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மெயினாக என்னோட வெயிட் லாஸில் நான் பிசிஓடி இந்த தைராய்டு பிரச்சனையோட தான் நான் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருந்ததுனால அந்த சமயத்தில் நான் ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கலை. நான் இப்போ எடுக்க ஆரம்பிச்சது அப்படின்றது, நிதிஷ் ஸ்கேட்டிங் கிளாஸ் போகும்போது ஸ்கேட்டிங் மாஸ்டர் கால் பெயின் ரொம்ப இருந்தது, அதுக்காக மெயினாக அந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுக்க சொன்னார். அப்போலேருந்து லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக இந்த ப்ரோட்டீன் பவுடர் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நானும் சரி நிதிஷும் சரி மேக்ஸிமம் இது நாங்கள் டெய்லி ஸ்கேட்டிங் கிளாஸ் போகும்போது எடுக்கும்போது கொஞ்சம் அந்த கால் பெயின் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது. ப்ரோட்டீன் பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம், அதுக்குன்னே நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுங்க, போய் பாருங்கள். உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ்க்கு ப்ரோட்டீன் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது தெரியும். ப்ரோட்டீன் அப்படின்னாலே மெயினாக நான்வெஜ்ஜில் தாங்க இருக்குது, அதுவும் சிக்கன், முட்டை. பட் அதை விட நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் நம்மளால் நான்வெஜ்ஜும் எடுக்க முடியாது, பட்ஜெட்டும் ரொம்ப இடிக்கும் இல்லையா. அது இப்போ இருக்க நான்வெஜ்ஜில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வேறு வருது. அதனால நம்மளுக்கு தகுந்த மாதிரி வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய சிம்பிளான நம்ம தானியங்கள் வச்சு செய்யக்கூடிய ப்ரோட்டீன் ரிச்சான பவுடர் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ப்ரோட்டீன் பவுடருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ப்ரோட்டீன் பவுடருக்கு நான் எடுத்துக்க பொருட்கள் அப்படின்றது 5 தான் எடுத்துருக்கேன். சோயாபீன், இந்த சோயாபீன் அப்படின்றது ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு உணவு தான். அதே நேரத்தில் குளுட்டோன் தன்மையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால பிசிஓடி தைராய்டு இருக்கவங்க கண்டிப்பாக இது எடுக்கக்கூடாது. பிசிஓடி தைராய்டு இருக்கிறவங்க இந்த சோயாபீன்ஸை தவிர்த்துட்டு இந்த மீதி இருக்க 4 பொருட்களை நீங்கள் ப்ரோட்டீன் பவுடருக்கு அரைச்சி வச்சுக்கலாம். அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் குழந்தைங்கள் இருக்காங்க, பெரியவங்க வரைக்கும் இருக்காங்க, வெயிட் லாஸ் பண்ணணும், மசில்ஸ் கெயின் பண்ணணும், ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றதுக்கு நீங்கள் சோயாபீன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சோயாபீன்ஸை பருப்பு வகைகளாகவே எடுத்துக்கோங்க, மீல் மேக்கர் மாதிரி எடுக்காதீங்க. இந்த சோயாபீன்ஸ்லேருந்து தயாரிக்கும் போது கெமிக்கல் ஆட் பண்ணுறது தான் அது ரொம்ப வரும். அதனால் அந்த மாதிரி மீல் மேக்கர் எதுவும் எடுக்காதீங்க, இந்த மாதிரி பருப்பாக எடுத்துக்கோங்க. இந்த பருப்பை ஊற வச்சு நீங்கள் பால் எடுக்கிறது, வேக வச்சு சாப்பிட்றது, அது மாதிரி இந்த ப்ரோட்டீன் பவுடர் மேக் பண்ணி தோசை யூஸ் பண்ணுறது, பேன் கேக் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்களேன். வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும், உங்கள் மசில்ஸும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இது எடுத்திருக்க அளவு அப்படின்றது, நான் 50 கிராம் சோயாபீன் எடுத்திருக்கேன். இந்த கரண்டிக்கு 3 கரண்டி எடுத்திருக்கேன். இந்த கரண்டிக்கு 3 கரண்டி சோயாபீன்ஸ் எடுத்தேன்னா மீதி இருக்க 4 ஐட்டமும் 1.5 கரண்டி எடுத்திருக்கேன். அதாவது சோயாபீன்ஸ் 50 கிராம் என்ன, மீதி இருக்க 4 25 கிராம் எடுத்திருக்கேன். கருப்பு சுண்டல் 25 கிராம் எடுத்திருக்கேன். கருப்பு சுண்டலுக்கு பதிலாக வெள்ளை சுண்டல் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. வேண்டாம், வெள்ளை சுண்டலோட கருப்பு சுண்டல் தான் ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகம். பச்சை பயிறு 25 கிராம் எடுத்திருக்கேன். பொரிகளில் 25 கிராம் எடுத்திருக்கேன். சோளம் இது பாருங்கள், நாட்டு சோளம், வெள்ளை சோளம், இது 25 கிராம் எடுத்திருக்கேன். ப்ரோட்டீன் இருக்க அளவுக்கு இதில் ஃபைபர் கண்டனும் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம எடுக்கிற ப்ரோட்டீன், இந்த சோயாபீன் செமிக்கிறதுக்கு இந்த சோளம் ரொம்ப முக்கியம். அதனால இதையும் எடுத்துக்கோங்க, வெயிட் லாஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ 5 ஐட்டத்தையும் நம்ம வெறும் வடச்சட்டியில் பச்சை வாடை போக மீடியம் ஹீட்லேயே வச்சே வறுக்கணும். இந்த சோயாபீன்ஸோட ஸ்கின் கலர் லைட் ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஸோ இதை கை விட்டுறாதீங்க, கை விடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அங்கங்கே கருப்பாக தெரிஞ்சிடும். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டேன், போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். 2வது நான் பொரிகளை போட்டிருக்கேன், அந்த சூட்டிலே வறுத்துக்கோங்க, சிம்மில் வச்சேவும். பொரிகளையே ரொம்ப வறுக்க வேண்டாம், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். 1 நிமிஷம் தான் நம்ம எடுத்துடலாம். வெள்ளை சோளம் போட்டுக்கலாம், இதுவும் ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க, போதுமானது. வறுத்தது போதும், சோளம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். பச்சை பயிறு போட்டுக்கலாம். பச்சை பயிறு கூடவும் நம்ம கருப்பு சுண்டலையும் போட்டுக்கலாம். எல்லா பருப்பையும் கூட போட்டு வறுக்கலாமான்னு கேட்டால் வேண்டாம், ஏன்னா சோளம்லாம் டக்குன்னு பொரி மாதிரி வந்துட ஆரம்பிச்சிடும். அது மாதிரி பொரிகள்லையும் ரொம்ப நேரம் பொரிக்கக்கூடாது, சும்மா 2 செகண்ட் தான். அந்த 3ஐயும் தனித்தனியாக பொரிச்சிட்டு இந்த பச்சை பயிறு சுண்டல் மட்டும் ஒரு 2 செகண்டுக்கு அதிகமாகும், அதை மட்டும் நீங்கள் ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஏற்கனவே வறுத்ததில் கொட்டிடலாம். வறுத்த எல்லா ஐட்டத்துலேயுமே கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். வறுத்து வச்ச பருப்பு ஐட்டங்கள்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இதை போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம்.
நல்லா அடிச்சிட்டேன். இப்போ நம்ம இது வந்து சலிச்சுக்கலாம். சலிச்சது போக மீதி இருக்க குருணை மாதிரி இருக்கும். இந்த குருணையுமே நீங்கள் கீழே போட்டுறாதீங்க. நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்குவேன். என்னென்னா நீங்கள் உருளைக்கிழங்கு பொரிக்கும் போது, கிழங்கு பொரிக்கும் போதோ இதில் தூவி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நல்லா மொறுன்னு வரும். அதே மாதிரி பூரி போடும்போது கூட இதை வந்து 1 டீஸ்பூன் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி பூரி போடுங்களேன், சூப்பராக வரும். ஸோ எதுவுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை கீழே போட்டுறாதீங்க. ரொம்ப நொரன்னு இருக்கும். அப்போ வந்து பூரிக்கு வந்து நல்லா பொஃப்னு வரும். அதே நேரத்தில் நல்லா கிரிப்ஸியாக இருக்கும் வாயில் கடிக்கும்போது. ஸோ ஹோம்மேட் ப்ரோட்டீன் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் பேன் கேக் செய்வேன். அது மாதிரி சப்பாத்தி செய்யும்போது அது கூட போட்டுக்கிறது. பாதி சப்பாத்தி மாவுனா பாதி இந்த மாவு போட்டுக்கோங்க. வெயிட் லாஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப பட்னியாக இருக்கும் அப்படின்ற அந்த ஃபீலிங் வராது. நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். சூப்பரான ஹோம்மேட் ப்ரோட்டீன் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ரோட்டீன் பவுடர் அப்படின்ற போது நான் நிதிஷ்க்கு வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது, அதே நேரத்தில் வந்து அது மாதிரி பேன் கேக் செய்கிறது, பணியாரம் செய்கிறது, தோசை ஊற்றும் போது சாதாரண தோசை மாவு கூட இந்த பொடியும் 1 டீஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் டெய்லி காலையில் ஸ்மூத்தி குடிக்கிறீங்க அப்படின்னா ஸ்மூத்தியில் கூட இது 1 டீஸ்பூன் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாட்டில் கூட 1 டீஸ்பூன் பொடி மாதிரி போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. டயட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பசிக்குது, கிரேவிங்ஸ் வருது. காரணம் என்னென்னா நம்ம வந்து வாட்டர் கண்டென்ட் கம்மியாக எடுக்கும்போதும் உணவுகள் கம்மியாக எடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கிரேவிங்ஸ் வரும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்கிட்டோம், அது மாதிரி ஃபைபர் கண்டென்ட் ரிச்சாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கிரேவிங்ஸ்லாம் வராது. ஸோ இந்த பொடி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொடி மூலியமாக செய்கிற டிஷ் அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.